ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க எந்த ஃபீல்டில் வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல நீங்க எப்படி இருக்கணும்னா கர்த்தருக்கு சாட்சிகளா இருக்கணும். நான் நம்புறேன், அந்த இடத்துல உங்களை விட படித்தவங்க இருக்கலாம், பட்டம் பெற்றவங்க இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோட இருப்பாரானால் உங்களை தோற்கடிக்கிறதற்கு ஒருவராலும் முடியாது. நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கன்மலையாகிய கர்த்தர். யோசேப்பினுடைய தலையின் மேல் இருந்த ஒரு பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் கையில என்ன பொறுப்பு கொடுத்தாலும், அவன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அவன் தான் பெஸ்ட், அவன் தான் முதலானவன். அவன் எல்லாத்தையும் ரொம்ப நேர்த்தியாய் செய்கிறான். பாருங்க, போத்திபாருடைய வீட்டில் சும்மா சாதாரணமான வேலையால் தான் உள்ள போனாரு. ஆனால் போத்திபார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அந்த எஜமானன் கண்டு தன்னுடைய வீட்டினுடைய மொத்த பொறுப்பையும் அவருடைய கையில் கொடுத்துட்டாரம்மா அந்த இடம். ஆனால் அவனுடைய மனசு சரியில்லை, அவனுடைய சூழ்நிலை சரியில்லை. அம்மா அப்பாட்டுன்னு செல்லம்மாய் வளர்ந்து இப்பொழுது அடிமையாய் வந்திருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல அவன் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறான் பாருங்க. அதற்கு பிறகு ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாக இப்பொழுது சிறைச்சாலையிலே தள்ளப்படுகிற சூழ்நிலை. சிறைச்சாலையில் போனதுக்கு அப்புறம் சிறைச்சாலை தலைவன் அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போது யோசேப்பு மேலே அவனுக்கு தயவு கிடைச்சிருச்சு. வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையிலே அவன் சிறை கைதியை போல அல்ல, யாரை போல இருந்தானாமா, சிறையை நடத்துகிற ஆளுநரை போல இருந்தான். அந்த சிறைச்சாலை தலைவன் மொத்த பொறுப்பையும் யோசேப்பினுடைய கையில கொடுத்தாங்க. அதனாலதான் 2 பேர் சொப்பனம் பார்த்து, ஆயக்காரனும் சியம்பாய்களின் தலைவன் 2 பேரும் சொப்பனம் பார்த்து யோசேப்பினிடத்துல வந்து சொல்றாங்க. அங்கேயும் யோசேப்பு பெஸ்டாவே இருந்தான். இப்போ அங்கே இருந்து எடுத்து பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த பார்வோன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பார்த்த சொப்பனம் எல்லாம் கரெக்டானது, ஒரு ஆளை நியமிக்கிறதுக்காக நீ சொல்ற, ஆனால் அந்த மாதிரி ஒரு ஞானமுள்ள ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு என் ஃபீல்டில் யாருமே இல்லை, அந்த ஞானமான ஆள் நீ தான், அதனால மொத்த பொறுப்பையும் உன் கையில் தரணும்னு சொல்லி அந்த எகிப்தின் ராஜா மொத்த பொறுப்பையும் யோசேப்பினுடைய கையில் கொடுத்தாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும்னா கர்த்தருக்கு சாட்சிகளாக இருக்கணும். நான் நம்புகிறேன், அந்த இடத்துல உங்களை விட படித்தவங்க இருக்கலாம், பட்டம் பெற்றவங்க இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோட இருப்பாரானால் உங்களை தோற்கடிக்கிறதற்கு ஒருவராலும் முடியாது. நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கன்மலையாகிய கர்த்தர். சில ஃபீல்டில் சில ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கலாம். உங்களை நிறைய பேர் உங்களை இல்ட்ரேட் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு உங்களை உட்கார வச்சா நீங்கள் கவலையே படாதீங்க. அதே இடத்துல ஒரு நாள் யோசேப்பை ஆசீர்வதித்த கர்த்தர், அவர்கள் எல்லாரை பார்க்கலும் ஆண்டவர் உங்களை அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். நீங்கள் அந்த இடத்துல தேறினவர்களாய் ஆண்டவர் உங்களை நிறுத்துவாராக. ஆமென். நல்ல, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உண்மையிலே நீங்கள் தேவனுடைய படைப்பிலே ரொம்ப விலையேற பெற்றவர்கள், ரொம்ப விலையேற பெற்றவர்கள். குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் யார் கையில் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஸ்திரீகளுடைய கையில் தான் கொடுத்துருக்கிறாரு. சிலர் பாருங்கள், அந்த குடும்பம் கணவனார் வித்தியாசமாக இருப்பாங்க, அங்கே குடும்ப சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அந்த குடும்பத்தை அவ்வளவு அழகாக ஜெபம் பண்ணி கட்டுவாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பெரிய தொழில் அதிபர், ஒரு பெரிய கடையினுடைய ஓனர், மாதம் ஆனால் ஒரு டைம் என்னிடத்துல ஜெபம் பண்ணிட்டு கடந்து போவார். மாதம் தவறாமல் என்னை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு அவர் போவார். அப்போ அவர் அந்த குடும்பத்தில் அவர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, அவருடைய மனைவி ரட்சிக்கப்படலை. அவர் எங்கிட்ட வரும்போதெல்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு என் மனைவி ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி குடும்பத்தையே ஆயத்தப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் நான் ஒரு கணவனாராக இருந்து ரட்சிக்கப்பட்டதுனால குடும்பத்தை என்னால் ஆதாயப்படுத்தவே முடியல அப்படின்னு அவர் சொல்லுவார். அதனால் ஒரு பெண் ஒரு குடும்பத்தை கட்டக்கூடிய சகலத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த வீட்டுக்கு முக்கியமானவங்க, நீங்கள் அந்த வீட்டில் இருக்கணும். நீங்கள் மட்டும் அந்த வீட்டில் இல்லை. நீங்கள் சில நேரத்தில் நினைக்கலாம், நான் வேண்டாம், தேவையில்லை. கணவனார் ஒருவேளை திட்டும்போதும் மற்றவங்க பிள்ளைங்க திட்டும்போது கூட உங்களை திட்டலாம், நீ உயிரோடு இருக்கிறதுக்கு செத்துற வேண்டியதானே, நீ எதுக்கு உயிரோடு இருக்கிற, ஒரு தேவையில்லாத ஒரு பாத்திரம் போல நீங்கள் தோன்றலாம். ஆனால் உண்மையிலேயே லோத்துனுடைய வாழ்க்கையிலே மனைவின்ற ஒருத்தங்க இல்லாததுனால, அம்மான்ற ஒருத்தங்க இல்லாததுனால அந்த கணவனாருடைய வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போச்சு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதனால் நீங்கள் நீடூடி வாழணும், நீங்கள் தீர்க்காய்சோடு வாழணும்.
உங்களுடைய கணவனாரை எல்லாம் பரலோகத்திற்கு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு தான் நீங்கள் அடுத்து போகணும். அதுக்காக நீங்கள் அனுப்பிடாதீங்க. அவ்வளோதான்டா பாஸ்டர் அனுப்ப சொல்லிட்டாருன்னு ஜெபம் பண்ணி அனுப்பிட போகிறீங்க. கழுத்தை பிடிச்சி போறியா இல்லையா அப்படின்னா எப்படின்னா தீர்க்காயுசோட நல்ல முதிர் வயதில் நீங்கள் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய கணவனாருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் எனக்கு தருவீராக. எந்த ஒரு மனைவி தன்னுடைய கணவனாருக்கு பணிவிடை செய்கிறார்களோ அந்த மனைவி ஆசீர்வதிக்கப்பட்ட மனைவி. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகத்தெல்லாம் வளர்த்தக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. நகைலாம் அது பாட்டுக்கு வளரும். பேச்சுலராக இருக்கிறோம்ல, நம்ம நகத்தை யார் பார்க்க போகிறா? அப்போ நகத்துலலாம் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும். ஆமாம், ஆனால் கல்யாணமான உடனே என்னுடைய மனைவி ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, கொடுங்க உங்கள் கையை கொடுங்க, உங்கள் கையை கொடுங்க. அந்த என்ன இவ்வளோ நகம் வச்சுருக்கிறீங்க, அந்த நகத்துக்குள்ளே எல்லாம் இவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்க அப்படின்னு என்னுடைய நகத்தெல்லாம் வெட்டி விட்டுட்டு அவங்க கொஞ்சம் போல நகத்தை வச்சுருக்குறாங்க. இப்போது அந்த பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கணவனாருடைய நகத்தெல்லாம் வெட்டி விட்டுருவாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த நகத்தை வச்சுருக்கிறது ஸ்டைலாக என்னன்னு தெரியல. சரி, ஆனால் சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கதைக்கு இப்போ போக வேண்டாம். அதனால பாஸ்டமாக அதெல்லாம் ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுத்தாங்க. காலில் இருக்கிற நகத்தை அவங்களே இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய காலில் இருக்கிற நகத்தை அவங்க தான் வெட்டி விடுவாங்க. அப்போ ஒரு கணவனாருக்கு பணிவிடை செய்கிறத நீங்கள் இது அது அடிமைத்தனம் அப்படின்னு நினைக்காதீங்க. அடிமைத்தனம்னு நினைக்காதீங்க. அது ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒன்று. புருஷன் குடும்பத்திற்கு வாளா இருக்கிறாரா தலையா இருக்கிறாரா? சத்தமா அம்மாங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க. புருஷன் யாரா இருக்கிறார்? தலையா இருக்கிறார். கழுத்தா இல்லை, கழுத்தா இல்லை. சிலருடைய வீட்டில் கணவனார் கழுத்தாவே இருக்கிறார். ஏன்னா தலையை ஆட்டும் போது கழுத்து என்ன சொல்லுதோ அது தலை கேட்கும்ன்ற மாதிரி. அப்படி இல்லாமல் கணவனாரை மதித்து அவரை கனப்படுத்தி அவரை சந்தோஷப்படுத்தி அவரை முன்னாடி நிறுத்தி எல்லாவற்றுக்கும் அவரை முன்னாடி நிறுத்தி அவர் ஒதுங்கி ஒதுங்கி போனால் கூட அப்படி முன்னாடி நிறுத்தினீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பெரிய சமாதானத்தை கர்த்தர் தருவார். ஸோ எல்லாரும் அவங்கள வாழ்த்தலாமா? ஒரு வாழ்த்துங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க. மனைவியை நேசிப்பதற்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் ஒருவேளை கணவன் இல்லாதவர்கள், பிள்ளைகள் இல்லாதவர்கள் இந்த சத்தத்தை கேட்டால் உங்களுக்கு நான் பிள்ளையாக உங்களை வாழ்த்துறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஐ லவ் யூன்ற வார்த்தையை நான் சொல்கிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன். ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி. நீங்கள் எனக்கு ஒரு தாய் தானே, நீங்கள் எனக்கு ஒரு சகோதரி. ஆண்டவர் உங்களை கிருபையாய் நடத்துவாராக. எல்லாருடைய கைகளையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தாயாருக்காகவும் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் தாய் என்கிற ஒரு ஸ்தானத்தை நீர் அவர்களுக்கு தந்ததற்காக நன்றி. மனைவி என்கிற ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் அவர்களுக்கு தந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, அடுத்த ஆண்டு இதே போல ஒரு நிகழ்ச்சி ஜெபம் பண்ணும்போது எங்கள் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் வெற்றியாய் மாறியிருப்பதாக, அவருடைய சரீரத்தில் பலன் உண்டாவதாக. இப்பொழுது அவர்கள் எந்த காரியத்தை குறித்து வருத்தத்தோடு இருக்கிறார்களோ அதில் ஒரு அற்புதத்தை நீர் கட்டளையிடு. ஒரு பெரிய சாட்சியாய் கர்த்தர் அவர்களை நிறுத்தும்படியாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு தாய்களையும் மனதார ஒவ்வொரு சிஸ்டர்ஸையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கிருபை கூடவே இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆண்டவர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். அல்லேலூயா.